அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு MMSK Vlogs. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எல்லா குட்டீஸ்களுமே ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய பிரெட் பீஸா தான் வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? பிரெட் பீஸா வந்து செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்கிறேன். இது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அது கூடவே பச்சை கலர் கேப்சிகம் வந்து எடுத்துருக்கிறேன். 2 வந்து மீடியம் சைஸு தக்காளி. இது எல்லாமே நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ சின்னதாக நம்ம கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் கட் பண்ணி வச்சுருக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து நான் ஒரு கேப்சிகம், பச்சை கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் எடுத்துக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸு தக்காளி, அதையும் வந்து இது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான சால்ட்டே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஓரிகானோ சேர்த்துக்கலாம். ஓரிகானோ சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இனி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிளில் எல்லாத்துலேயுமே இந்த காரம் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி ப்ரெட்டை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இனி ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் வந்து சிம்மில் தான் வச்சுருக்குறோம். அதில் கொஞ்சம் நம்ம வெண்ணெய் வச்சு தேய்ச்சிக்கலாம். எதுக்குன்னா இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ப்ரெட்டு வந்து நம்ம சிம்மிலே வச்சு எடுக்கணும். ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது சிம்மிலே தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். பண்ணி எடுத்துட்டோம். ரோஸ்ட் பண்ணி எடுத்த ப்ரெட்டை வந்து நம்ம வந்து தவாயில் வந்து வச்சுக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயே வந்து எல்லா ப்ரெட்லேயுமே நம்ம வந்து கொஞ்சம் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம அப்ளை பண்ணிடலாம். டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். நம்ம எல்லா ப்ரெட்டுக்கும் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து அப்ளை பண்ணிட்டோம். நம்ம என்னையே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெஜிடபிள்ஸு, அதை இது கூட நம்ம அப்ளை பண்ணிடலாம். இனி இதுக்கு மேலேயே கொஞ்சம் சீஸ் வந்து நம்ம ஒரு சீஸ் வந்து 1/4 பகுதி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இனி இதுக்கு மேலே சீஸுக்கு மேலே 3க்குமே நான் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து ஃபில்லிங் வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயே நம்ம வந்து கொஞ்சம் மொசரல்லா சீஸை வந்து தூவி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்மிலே வச்சுக்கலாம். இது சென்டரில் வந்து கொஞ்சம் வாட்டர் எவாப்ரேட் ஆகுறதுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் எவாப்ரேட் ஆகுறதுக்காக இது வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு பர்ஃபெக்டான பீஸா வந்து ரெடி ஆயாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம என்னையை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பர்ஃபெக்டான பிரெட் பீஸா ரெடி ஆகிட்டுங்க. நம்ம இனி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வந்து பீஸா வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இனி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸுங்களுக்கு ரொம்பவே நல்லா பிடிக்கும். அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.